வணக்கம் நண்பா. இன்னைக்கு சீரீஸ் நம்பர் டே 5, ஸ்கூல் சீரீஸ் டே 5. இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். பேக்கில் எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்புறேன். இன்னைக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. எனக்கு போகணுமா அப்படின்னு ஒரு சிந்தனைகள் ஒரு இதில் போயிட்டுருந்தேன். கொஞ்சம் உற்சாகம் இருந்தாலும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்குது போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கிலீஷ் நோட்டு எல்லாம் தேடிட்டு இருந்தேன். அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்கள் ஸ்கூலில் டமால் டுமில். ஏன்னா எங்கள் மிஸ்ஸு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான மிஸ்ஸு. ஏன்னா டமால் டுமில் எனக்கு கட்டி விடும். அதுக்கப்புறம் போயிட்டு ஷூ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷூ எடுத்துகிட்டு வந்தேன். ஷூலாம் ரொம்ப குப்பையாக டஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம பீட்டிலாம் போயிட்டு அப்படியே அங்கெல்லாம் உருண்டு பரண்டு வருவோம் நம்ம ஸ்கூலில். அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆட்டோக்கார் வந்துடுவார். ஏன்னா அதுக்கப்புறம் படித்தேன். நல்லா கிட்டுன்னு சீக்கிரமாக படித்து எவ்வளோ சீக்கிரம் படித்து முடிக்க முடியும். ஏன்னா டெஸ்ட்டு இன்றைக்கி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். பார்க்க ஒரு மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ரொம்ப வேக்காடாக ஒரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ட்ரெஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தேன். இங்கிட்டு நோட் பண்ணேன், பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ யாராவது டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்காக ஒன்று பண்ண முடியுமா? அப்படி நீங்கள் ஸ்கூல் இப்போ இருக்குது அப்படின்னா ஸ்கூலுக்கு நிறைய ஹோம் ஒர்க் தயவு செஞ்சு கிளாஸ் ஒர்க் ரொம்ப கொடுக்குறீங்க. அதை மட்டும் கொஞ்சம், ஏன்னா ஆரம்பத்துலேயே இவ்வளோ கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? பசங்களான நாங்கள் என்ன பண்ணுவோம்? சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதிடலாம். அப்புறம் நடந்தேன், வாக்கிங் போனேன். நல்லா இருந்தது கிளைமேட்டு. நேற்று அப்படியே சன்செட்லாம் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. நான் இப்போ தான் ரொம்பலாம் சன்செட்லாம் பார்க்க மாட்டேன். எப்போயாவது சன்செட்லாம் நான் பார்ப்பேன். சன்செட்டு பார்த்ததை பாருங்கள். சன்செட் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இருந்ததா? அதுக்கப்புறம் கை ப்ரெஸ்ஸிங் பண்ணேன். கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 100 தடவை பண்ணேன் கை ப்ரெஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் ஏன்னா அதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு கை பலம் கிடைக்கும். கை குஸ்தி ஆகும், நல்லாயிருக்கும் கை குஸ்தி. அதெல்லாம் ஒரு 100 தடவை பண்ணுவேன். நான்லாம் ஃபஸ்ட்டுலாம் நல்லா இது பண்ணுவேன், நிறைய தடவை இது பண்ணுவேன். ஆனால் இப்போல்லாம் விட்டுட்டு எனக்கு அதுதான் சோம்பேறித்தனமாக இருக்குது. எனக்கு காலையில் எழுந்திரிச்சிக்கணும், வீடியோ போடணும், எடிட் பண்ணணும், இந்த மாதிரி ஹோம் ஒர்க்லாம் எழுதணும். பார்த்தீங்களா, கிளாஸ் ஒர்க்லாம் எழுதிட்டேன். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் டமால் டுமில் எனக்கு அடி விடும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இது மாதிரிலாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். இது மாதிரி முடிச்சாட்டு போகாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வெளியே நிற்க விட்டுருவாங்க. ஞாபகம் இருக்கா? அதுதான் நண்பா நம்மளோட கொள்கையே. நம்மளாம் முடிக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் டம்பிள்ஸை தூக்கி இல்லாத ஆம்ஸை வச்சு, ஆம்ஸ் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம டம்பிள்ஸை தூக்கிட்டு நம்மளே ஒரு அண்டர்டேக்கர் மாதிரி நினச்சிட்டு ஆம்ஸை விக்ரம் பார் சூர்யா மாதிரி, வாரணமாயிரம் சூர்யா மாதிரின்னு சொல்லிவிட்டு டம்பிள்ஸ் போட்டேன். சரி, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.